ஓம் ஸ்ரீ சாய்ராம். சாயி சச்சரிதம் அத்தியாயம் 7. பாபாவின் வியத்தகு அவதாரம். அவர் ஒரு முஸ்லீமா இல்லை ஒரு இந்துவா அப்படின்ற கேள்வி பக்தர்கிட்ட இருக்குது. அவர் யவனவரை போல தோற்றம் அளிக்கிறார். ஷிரடி திருவிழாவில் குத்துச்சண்டை வீரர்களையும் வரவழைச்சு வெற்றி பெற்றோருக்கு பரிசு வழங்கி பாபா மகிழ்விக்கிறார். கோகுலாஷ்டமின்னு ஒரு பண்டிகை இருக்கு இல்லையா, கிருஷ்ணர் பண்டிகை. அதுக்கு கோபால் கலான்னு ஒரு விழா நடத்துகிறாங்க. அந்த விழாவையும் பாபா என்ன பண்ணுறாரு, ஷிரடியில் உரிய மரியாதையுடன் சம்பிரதாயத்தோட அதையும் நடத்த அனுமதிக்கிறாரு. மேலும் ஈது அப்படின்னு ஒரு திருவிழா முஸ்லீம்களுக்கு வருது இல்லையா, அந்த திருவிழாவில் முஸ்லீம் மக்களை தன்னுடைய மசூதியில் தொழுகையை செய்யறதுக்கு பாபா அவங்களே அனுமதிக்கிறாரு. இந்துக்களின் வழக்கப்படி பாபாவுக்கு காது குத்தப்பட்டிருக்கு. முஸ்லீம்கள் வழக்கப்படி சுன்னத் கல்யாணத்தை செய்யும் முறையையும் பாபா ஆதரிக்கிறார். எப்போதுமே மசூதியில் தான் வாழ்ந்திருக்காரு. துனி என்னும் அகண்ட நெருப்பை எப்போதுமே வச்சிருந்தார். அந்த துனி நெருப்பிலேருந்து வர உதிய பக்தர்களுக்கு பிரசாதமாக அளித்து வந்தார். மசூதியில் மணி அடிப்பது, சங்கு ஊதுவது, திருகையில் அரைப்பது, தீயில் ஆகுதி செய்தல், பாபாவின் பாதங்களை தண்ணீரால் அபிஷேகம் செய்தல், இது அனைத்தையுமே அவர் அனுமதிச்சிருக்கார். பல பக்தர்கள் பாபாவுடைய பூர்வீகம், தேசம், பெற்றோர்கள் இவர்களை பற்றி கேட்கணுன்னு மசூதியில் போய் அவரை தரிசனம் செய்யும்போது அவருடைய கவர்ச்சியினாலேயும் ஆசையினாலேயும் வாய் அடைச்சி ஊமையாய் நின்று போயிடுறாங்க. அகங்காரத்தையும் உடல் உணர்வையும் விட்டழித்துட்டு பரமாத்மா கிட்ட சரணடைஞ்சவனுக்கு ஜாதியும் கிடையாது, தேசமும் கிடையாது. பாபா பக்கிரிகளோட மாமிசமும் மீனையும் உண்டார். அந்த உணவை நாய்களும் பூனைகளும் தீண்டிய போது கூட அவர் அருவருப்பு அடையலை. எம்மத் பந்து என்ன சொல்கிறாருன்னா, பாபா ஒரு வியத்தகு அவதாரம் அப்படின்றாரு. மேலும் நான் செஞ்ச முன்வினை நற்கர்மங்களால் நான் இப்போ பாபா பாதத்தடியில் இருக்கேன்றாரு. இந்த மகிழ்ச்சியை என்னால் விவரிக்கவே முடியாதுன்னு சொல்கிறாரு. முக்தி அடைய ஆசை உள்ள சந்நியாசிகள், சாதகர்கள், ஞானிகள் பாபா கிட்ட தஞ்சம் அடைகிறாங்க. பாபா சில நேரங்களில் கடுமையாக இருந்தாலும் தன்னுடைய அமைதியையும் கட்டுப்பாடையும் இழக்கிறது கிடையாது. பக்தர்களுக்கு வேதாந்தத்தை தான் எப்பவுமே போதனை செஞ்சிருந்தார். அவருடைய பிறப்பை பற்றி யாராலையும் அறிஞ்சிக்க முடியல. ஏழையும் அரசனும் தன்னுடைய தர்பாரில் ஒன்றாவே நடத்தப்பட்டாங்க. ஆழ்ந்த ரகசியங்களை எப்பவுமே பாபா அறிஞ்சிட்டு இருந்தார். பக்தர்கள் முன்னிலையில் அவருடைய மொழியில் அவர் வெளிப்படுத்தும் போது பக்தர்கள் ஆச்சரியமும் வியப்பும் அடைஞ்சனர். சாய்பாபா சர்வ ஞானிகளின் கருவூலம். அனைத்தும் தெரிந்தும் தெரியாதவர் போல் தான் இருக்கார். புகழை எப்பவுமே விரும்பினதில்லை. மனித ரூபத்தில் இருந்தால் கூட அவருடைய செய்கைகள் எல்லாமே தெய்வத்தன்மை தான் காட்டுறது. ஷிரடி மக்கள் அனைவரும் பாபாவை ஒரு பரமாத்மானே நம்பினாங்க. ஹேமத் பந்து தன்னை ஒரு அறிவிலின்னு சொல்கிறாரு. பாபாவுடைய அற்புதங்களையும் குணாதிசயங்களையும் சொல்கிற அளவுக்கு தனக்கு நாலேஜ் இல்லைன்றார். சாய்பாபா ஷிரடியில் இருக்கிற எல்லா கோயில்களையும் தாத்தியா பாட்டில் என்ற பக்தர் மூலியமாக பழுது பார்க்க சொல்கிறாரு. கணபதி, சங்கரர், சரஸ்வதி, மாருதி, கிராம தேவதை, சனி ஆகிய கோயில்களை ஒழுங்குபடுத்தவும் செய்கிறாரு. தட்சணை என்ற பெயரில் பாபா தனக்கு வர பணத்தில் பக்தர்களுக்கு 15 ரூபா, 20 ரூபா, 50 ரூபான்னு அளிக்கிறார். இந்த தூய தர்ம பணத்தை பக்தர்கள்ட்ட உபயோகமாக செலவு செய்யும்படியும் சொல்லிடுறாரு. பாபாவுடைய தரிசனத்தினால பக்தர்கள் ஆரோக்கியமும் நலனும் அடைகிறாங்க. குடியவர்கள்
நல்லவங்களாக தெரிஞ்சிடுறாங்க. குஷ்டரோகம், கண் பார்வை இல்லாதவர்கள், முடவர்கள் அனைவருமே பாபாவுடைய அனுகிரகத்தினால நல்லபடியாக ஆகி ஊருக்கு திரும்பிடுறாங்க. ஓம் ஸ்ரீ சாய்ராம்.